ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா சீஸ் டோஸ்ட் பண்ண போகிறாங்க. சரி வாங்க எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். 4 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. கேரட் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கோஸ் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேன் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய பட்டர் போட்டுக்கோங்க. பட்டரில் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த எக்கை வந்து போட்டுக்கலாம். இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த ப்ரெட் மேலே வைக்க அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு கூடவே இந்த சைடு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு மேலே சீஸ்லாம் போட்டுக்கோங்க. நம்மளோட சீஸ் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, சீஸியா இருக்கு. செம்ம சீஸியா இருக்கு. செம்ம சீஸா இருக்கு. மேலேயும் செம்ம சீஸா இருக்கு. வாவ், செம்மையாக இருக்குங்க. அந்த கேரட்டு அம்மா இந்த கோஸ்லாம் போட்டதால் ரொம்ப ஹெல்த்தியாக, அந்த கேரட்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக, இது அப்படியே டேஸ்டியாக இருக்குது. அதே இந்த எக்கு போட்டதால் அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது சத்தியமாக நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இங்கே பாருங்கள், சீஸியாக இருக்கிறதுலாம் சாப்பிட்டு பாருங்கள். நிறைய சீஸியா இருக்கா. வேற லெவலுங்க. சத்தியமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து செம்மையா இருக்குங்க. கேரட்லாம் நல்லா கிரன்ச்சியா டேஸ்டியா செம்மையா இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.